இக்கிகை புக்ல நம்ம ஹாப்பியாவும் ரொம்ப நாளும் வாழ்றதுக்கு 10 ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ரிட்டையர். அதாவது நம்ம எப்போதுமே ஆக்டிவா இருக்கணும். அதோட நம்ம செய்யற வேலையில இருந்து ரிட்டையர் ஆகவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்தா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது நம்ம லாங் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டேக் இட் ஸ்லோ. எந்த வேலை பார்த்தாலும் அவசரமா நம்ம உடனே முடிக்கணும் அப்படிலாம் இல்லாம நிதானமா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக். அதாவது 80% எப்போதுமே சாப்பிடும்போது உங்க ஸ்டொமக் ஃபுல்லா இருக்க மாதிரி பாத்துங்க. ரொம்ப ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சரௌண்டிங் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. அது எப்போதுமே உங்களை ஆக்டிவாவும் ஹாப்பியாவும் வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா குட் ஷேப் ஃபார் யூ இன் நெக்ஸ்ட் பர்த்டே. உங்களோட நெக்ஸ்ட் பிறந்த நாளுக்கு நான் நல்லா ஃபிட்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னா ஸ்மைல். எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருங்க. அப்பதான் மத்தவங்களாம் வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க அண்ட் யுவர் என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரீகனெக்ட் வித் நேச்சர். ஸோ ரீகனெக்ட் வித் நேச்சர்னா நீங்க வந்து இயற்கையை கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க. எப்படின்னா ஒரு செடி வளர்க்கறது அல்லது ஒரு பூ செடி வைக்கிறது இல்லைன்னா சில காய்கறி செடி வைக்கிறது, உங்களுக்கான ஃப்ரூட்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்றது, மீனிங் நீங்களே அந்த செடி மூலயமா அதை உருவாக்குறது, அப்படி ஒரு இயற்கை கூட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேங்க்ஃபுல்லா இருங்க. ஆல்ரெடி நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கோ அதுவே நமக்கு பெருசு. அதனால அதை நம்ம தேங்க்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லிவ் இன் த மொமெண்ட். அதாவது பாஸ்ட பத்தியும் பயப்படாதீங்க, ஃபியூச்சரை பத்தியும் பயப்படாதீங்க. லிவ் இன் த மொமெண்ட், என்ஜாய் த டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ டு கிவ் அ ஹாப்பினஸ் அண்ட் லாங் லைஃப். த லாஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் எக்கிகாய். அதாவது நீங்க உங்களுக்கு எதுக்காக இந்த யூனிவர்ஸுக்கு வந்தீங்க, ஸோ எதுக்காக நீங்க வாழ்றீங்கிற அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. That's how you can enjoy your life with a long life.